2024 ஒரு few months and 2025 in the last 2 months இந்த நாட்கள்ல நான் ஜெபிச்ச மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி என்னைக்குமே நான் பண்ணதில்ல. Of things in my life about my future, where I'm going to do ministry, who I'm going to marry, the kind of friends that I'm going to have, the kind of leadership that I'm going to be under, moving forward, how my life is going to look like. I had a lot of questions and I knew God is the only one who can give me that answer. Sometimes the path that you've chosen for your life might look so stupid for others, but you're actually doing what the Lord has called you to do. ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி ரேமா கடந்த மார்ச் மாதத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் எடுக்கிற முடிவுகளை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறியிருப்பதாவது 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயங்கரமாக ஜெபம் செய்கிறேன். இதற்கு முன்பதாக நான் இந்த அளவுக்கெல்லாம் ஜெபம் பண்ணது கிடையாது. நான் பைபிள் காலேஜில் 3 வருடம் படித்திருக்கிறேன் என்கிறதாக கூறுகிறார். Come here and talk to you guys few things. என்னன்னா 2024 ஒரு few months and 2025 in the last 2 months இந்த நாட்கள்ல நான் ஜெபிச்ச மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி என்னைக்குமே நான் பண்ணதில்ல. நான் பைபிள் காலேஜ் போயிருக்கேன். I was in Bible college for 3 years. But 2024 February all the way till this February, 1 year, the way I pray, the way I connected with God, I've never done that before. Like it was never like this. I made time to sit and hear from the Lord. அப்போ இவர் கூறிய இந்த காலகட்டம் தான் ஜான் ஜெபராஜ் பகிரங்கமாக தன்னுடைய மனைவியை விட்டு தன்னுடைய சபையை விட்டு இவளோடு கூட வாழ ஆரம்பித்த காலகட்டம். மட்டுமல்ல, அந்த நாட்களில் ஜான் ஜெபராஜ் செய்த இந்த மோசமான செயலுக்காக எல்லாராலும் விமர்சிக்கப்பட்ட காலகட்டம். ஜான் ஜெபராஜ் இவளை குறித்து தான் ஆடியோ எல்லாம் வெளியிட்டிருந்தார். என்னுடைய மனைவியை நான் டிவோர்ஸ் செய்த என்பதாக இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆடியோ எல்லாம் பகிரங்கமாக வெளியிட்ட காலகட்டத்திலே தான் இந்த பெண் பயங்கரமாக கடவுளோடு கூட இருந்தாளாம். அப்போ இந்த ஜான் ஜெபராஜ் தன்னோடு கூட வாழ்ந்த காலகட்டத்திலே தான் அதிக அளவிலே ஜெபம் பண்ணதாக கூறுகிறார். கடவுளோடு மிக மிக நெருக்கமாக பழகினேன், கடவுள் சொல்வதை நான் கேட்டேன் என்று சொல்லி இந்த பெண் சொல்லுகிறார். I made time to sit and hear from the Lord. அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கின்ற ஜான் ஜெபராஜோடு கூட தான் குடும்பம் நடத்துவது, அந்த அவனோடு தனியாக வாழ்வது என்று கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பெண் கடவுளோடு ஜெபித்தாலும் கடவுள் சொல்வதை கேட்டாலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், அவள் தன்னுடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களூடாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. என்னுடைய எதிர்காலம், நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும், நான் யாரோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும், யாருடைய தலைமையின் கீழ் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறது குறித்த கேள்விக்கு விடை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்தாளாம். To sit and hear from the Lord, because I was navigating a lot of things in my life about my future, where I'm going to do ministry, who I'm going to marry, the kind of friends that I'm going to have, the kind of leadership that I'm going to be under, moving forward, how my life is going to look like. I had a lot of questions and I knew God is the only one who can give me that answer, right? அதற்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்தாராம். அப்போ ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜை நீ திருமணம் செய்ய வேண்டும், இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய அந்த ஜான் ஜெபராஜுடைய தலைமையின் கீழ் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறது தான் ஆண்டவர் அப்பொழுதுகளுக்கு கொடுத்த பதில் போல. மட்டுமல்ல, இவள் எடுத்த இந்த முடிவு, அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இவள் எடுத்த முடிவு, இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜோடு குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இவள் எடுத்த முடிவு, இந்த முடிவிற்கு வேதாகமத்திலிருந்து ஆதாரம் காட்டுகிறார். எப்படி? பேதுரு தண்ணீரிலே நடந்தான். பேதுரு தண்ணீரிலே நடந்த போது அவன் கடவுளை பார்த்து கொண்டே நடந்தான். ஆகவே அவன் மூழ்கவில்லை. அதை போலத்தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த முடிவுகளை எடுக்கும் போது நான் மக்கள் சொல்வதையெல்லாம் கேட்க மாட்டேன், நான் கடவுளுடைய முகத்தை பார்த்து கொண்டு நடக்கிறேன். ஆகவே நான் எடுக்கிற முடிவு சரி என்கிறது போல இந்த பெண் பேசுகிறார். நான் தண்ணீரிலே நடந்த பேதுருவை போல உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். I became like Peter who walked on the water. When Peter first stepped onto the water, அவனோட கண்கள் ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும்போது மாத்திரம்
he was able to walk with. But the moment he started trusting in his own strength, he started sinking, and I kind of felt like that halfway through my journey in the last 1 year was when I kept my eyes on God, I was able to navigate it. I was able to do things. But as soon as I set my eyes on my circumstances, as soon as I set my eyes on people, as soon as I set my eyes on, my self-strength, my own strength, I started sinking, and God was so kind and gracious that he called me back to my place, and he said, no, you're not going to look down. You're not going to look at people. You're not going to look at what others are talking about you. You're not going to see what the world is saying about you. All you got to care is what I am telling you. இதற்கு எதோடு கூட ஒப்பிடுகிறார் பாருங்கள். பேதுரு சுற்றுமுற்றும் பார்த்தபோது, சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தபோது தண்ணீரிலே மூழ்கினானாம். அதே போல இந்த பெண்ணும் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள், நான் ஜான் ஜெபராஜோடு குடும்பம் நடத்துவதை குறித்து மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிறதை கவனித்தால் இவள் மூழ்குவாளாம். ஆகவே மக்கள் சொல்வதையெல்லாம் கவனிக்க மாட்டாளாம், நான் கடவுள் சொல்வதை கேட்பேன், ஆகவே நான் மூழ்க மாட்டேன் என்கிறது போல சொல்லுகிறார். இவளுடைய இந்த கள்ளக்காதலுக்கு, அதாவது இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடியவனை எடுத்துக்கொள்ளுகிற அந்த செயலுக்கு மக்கள் எதிராகத்தான் பேசுவார்கள். அப்படித்தானே, நல்ல மக்கள் என்று சொன்னால் எதிராகத்தான் பேசுவார்கள். அப்படி மக்கள் சொல்வதையெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாளாம். ஆனால் கடவுள் இவளுக்கு சொல்லுகிறாராம். அப்ப கடவுள் இந்த கள்ளக்காதலுக்கு ஆதரவு கொடுக்கிறாள் போல. அது எந்த கடவுள்? ஜான் ஜெபராஜோடு கூட வாழ்கிறதை குறித்து மக்கள் எதிராகத்தானே சொல்லுவார்கள். அப்படி சொல்வதை கேட்கும் போது நான் மூழ்க ஆரம்பித்தேன். ஆனால் கடவுள் இரக்கமாக வந்து சொன்னார், நீ செய்வது சரிதான், நான் சொல்வதை கேள், மக்கள் சொல்வதெல்லாம் கேட்காதே. மக்கள் கள்ளக்காதலில் ஈடுபடுவதை குறித்து தப்பாக தான் சொல்லுவார்கள், ஆனால் நான் உனக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொன்னதை போல இந்த பெண் சொல்லுகிறார். And God was so kind and gracious that he called me back to my place, and he said, no, you're not going to look down. You're not going to look at people. You're not going to look at what others are talking about you. You're not going to see what the world is saying about you. All you got to care is what I am telling you. பேதுரு தண்ணீரிலே நடந்தது சிலருக்கு முட்டாள்தனமாக தெரியலாம். அதே போல இந்த பெண் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜை திருமணம் செய்வது முட்டாள்தனமாக தெரியலாம். ஆனால் நான் இதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி கடவுள் சொன்னாரா? அப்போ கடவுள் தான் ஜான் ஜெபராஜ் கூட நீ வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லி சொன்னதாக இந்த பெண் சொல்லுகிறார். Sometimes walking on the water might look so stupid to so many people. Sometimes the path that you've chosen for your life might look so stupid for others, but you're actually doing what the Lord has called you to do. எந்த கடவுள்? இந்த பெண் வேறு சிலருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன, என்னை போல சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், அதாவது என்னை போல கள்ளக்காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்லுகிறார். So if you're somebody like me and people are actually saying many things and trying to make you drown, no, just stop looking at what other people are saying. Stop looking at what the world is saying. Stop looking at what your friends are saying, your relatives or your church, whatever. Just put everything away and just fix your eyes on God. And just ask God, what are you saying, so that you don't drown. You are walking on the right path. Just have confidence in God, not on you. இவளை போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், அதாவது கள்ளக்காதலில் இருக்கிறவர்கள், மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்கள் உறவினர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்கள் சபை என்ன என்கிறதை நீங்கள் பார்க்காதீர்கள். கடவுள் இதற்கு ஆதரவளிக்கிறார். நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், ஆகவே மக்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் கள்ளக்காதலை விட்டு விடாதீர்கள் என்கிறது போல இந்த பெண் பேசுகிறார். அதாவது மக்கள் எல்லாம் கள்ளக்காதலுக்கு எதிரானவர்கள், கடவுள் கள்ளக்காதலுக்கு ஆதரவானவர் என்கிறது போல இவள் மக்களை வசியம் செய்கிறாள். இந்த பெண் சொல்லுகிறாள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர்கள் சொல்வதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய கடவுள் சொன்னார் ஜான் ஜெபராஜை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஜான் ஜெபராஜோடு கூட தான் வாழ வேண்டும் என்று சொல்லி. அது எந்த கடவுள்? வேதாகமத்திலே உள்ள கடவுள் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. காரணம், வேதாகமம் சொல்லுகிறது ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி சொன்ன கடவுள் அதையே மீறி இந்த பெண்ணுக்கு மட்டும் நீ ஜான் ஜெபராஜை கூட வாழ்வதுதான் என்னுடைய சித்தம், என்னுடைய அழைப்பு என்று சொல்லுவாரா? அன்புக்குரியவர்களே, இது எந்த கடவுள்? இவர்கள் ஜான் ஜெபராஜை பின்பற்றுகிறவர்கள் எந்த கடவுளை பின்பற்றுகிறார்கள்? இந்த வீடியோ போடுவதுடைய முக்கிய நோக்கமே இவர்கள் ஒரு கடவுளை காண்பிக்கிறார்கள் அல்லவா, அந்த கடவுளுக்கும் வேதாகமத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான்.
அப்போ ஜான் ஜெபராஜுடைய இந்த கள்ளக்காதலை வேதாகம கல்லூரியிலே 3 ஆண்டுகள் படித்தவளாம். இவள் சொல்லுகிற வாக்கு மூலம் என்ன? நான் இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த முடிவு ஜான் ஜெபராஜோடு கூட தான் வாழ வேண்டும் என்கின்ற இந்த முடிவுக்கு காரணமே கடவுள். கடவுள் தான் இதற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்கிறதாக சொல்லுகிறார். எந்த கடவுள்? இவளுடைய கடவுள் யார்? வேறு யாரும் இல்லை, ஜான் ஜெபராஜ் தான் அந்த கடவுள். ஜான் ஜெபராஜ் தான் இவளுக்கு கடவுள், அல்லது ஜான் ஜெபராஜினூடாக செயல்படுகிற சாத்தான் தான் கடவுள். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு சொல்ல வேண்டியவைகளை வேதாகமத்தினூடாக நமக்கு கற்றுத்தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சுயமாக பேசாமல் இயேசு கிறிஸ்துவானவர் பேசினதிலிருந்து எடுத்து நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன போதகர்கள், இவர்களை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் மனதுக்கேற்ற இச்சைக்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாக கடவுள் தான் என்னை இப்படி ஒரு வாழ்க்கை வாழச் சொன்னார் என்கிறது போல பேசி தங்களுடைய தவறான வாழ்க்கையை நியாயப்படுத்துகிறார்கள். அது வேதாகமத்தின் கடவுள் அல்ல, அது சாத்தான். தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். எவ்வளவு துணிகரமாக அந்த பெண் சொல்லுகிறாள். ஜான் ஜெபராஜை திருமணம் செய்வது, என்னுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் பற்றி நான் எடுத்த இந்த முடிவுக்கு காரணமே கடவுள் தான். கடவுள் தான். மக்கள் எல்லாரும் எனக்கு எதிராக பேசினார்கள், ஆகவே நான் கடவுளிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணினேன். மக்கள் சொல்வதையெல்லாம் கவனிக்க கூடாது என்று கடவுள் சொன்னார். என்னை மட்டும் பார் என்று சொன்னார். இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொன்னார் என்றெல்லாம் இந்த பெண் எவ்வளவு துணிகரமாக பேச முடிகிறது. இந்த பெண் இந்த வீடியோவை வெளியிட்டது மார்ச் 20ஆம் தேதி. ஆனால் 2-3 வாரங்களிலேயே ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். வேறு கடவுள்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதான கடவுள்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் வேதாகமம் காட்டுகிற கடவுள் உங்கள் இச்சைகளிலிருந்து, உங்கள் பாவ இச்சைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற கடவுள். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றி தருகின்ற கடவுள் அல்ல. தயவு செய்து அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள்.